கடைசியா பார்க்க போற நாள். தினேஷ், உனக்கு தெரியல, நான் சொன்னேன் சிம்பிளா ஒரு கோயில்ல கல்யாணத்தை பண்ணி ஒரு சின்னதா மண்டபத்துல நண்பர்களை கூப்பிட்டு ஒரு ரிசப்ஷன் வச்சிடலான்னு. ஆனா எங்க அப்பா கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்லடா, அது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படக்கூடியது. அருமைக்காரனை வச்சு கல்யாணம் பண்ணணும்னு பெரிய மண்டபம் புக் பண்ணி அருமைக்காரனை வச்சு 1000 பத்திரிக்கை அடிச்சு ஊரு கூட்டி தேர் இழுக்கிற மாதிரி என் கல்யாணத்தை சீரு சிறப்பமா நடத்தினார்டா. ஐயோ, ஆனா அந்த வாழ்க்கை என்ன 60 நாள்ல முடிஞ்சிருச்சேடா, என்ன 60 நாள்ல முடிஞ்சிருச்சே. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர் சொன்னா பாத்தியா, அது பொய்யடா, பொய். அல்ப ஆயுசுல அறுத்துக்கிட்டு நிக்கிறடா, அல்ப ஆயுசுல அறுத்துக்கிட்டு நிக்கிற, அல்ப ஆயுசுல அறுத்துக்கிட்டு நிக்கிறடா தினேஷ். ஆக முடியலடா என்னால அவ பிரிவ. என்னதான் அவளை நான் கோவிச்சுக்கிட்டாலும், என்னதான் அவ திமிரா பேசினாலும், சண்டை கட்டுறதுக்காவது வீட்டுக்கு போனா சந்தியா இருப்பாங்கிற ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இதயத்தை இத்தனை நாளா காயப்படுத்திக்கிட்டு இருந்தவ இந்த இதயத்தை இன்னைக்கு வேரோட புடிங்கிட்டு போயிட்டாடா. ஐயோ தினேஷ். ஏய் சூர்யா, பொட்டை பிள்ளை பெற்றவங்க 100 பவுன் 200 பவுன் நகை போடணும், மூட்டை மூட்டையா பொட்டி பணம் கொடுக்கணும், பெரிய படி வைக்கணும், பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும், கார் பங்களா வாங்கி தரேன்னு பெருமையா செல்லமா வளர்த்தே கட்டி வச்சிடுறாங்க. அது போன 2 மாசத்துல வாழை பிடிக்கல மாப்பிள்ளை பிடிக்கலன்னு வந்து நிற்கிது. 25 வருஷமா பொண்ணும் பொருளும் சேர்த்து பிள்ளைய பொம்பளை பிள்ளையான்னு வளர்த்தாம கட்டி வச்சிடுறாங்க. அது பொண்ணுங்களும் பெத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்காம வந்து பொட்டி தூக்கிட்டு வந்து நிற்கிதுங்க. சூர்யா, இந்த பேரை வச்சுக்கிட்டு சூரியன் மாதிரி பிரகாசமா இருக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டார்றா. ஆனா பாலடைஞ்ச வானத்துல அமாவாசையில எப்படி இருக்குமோ அப்படியா வாழ்க்கை இருண்டு போயிருச்சேடா. இந்த சூர்யாங்கிற பேருக்கே கலங்கத்தை ஏற்படுத்துற ஒரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்திக்கிட்ட பாவி ஆயிட்டேன்டா, பாவி ஆயிட்டேன். எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? டேய் நீ டாக்டர்டா, இதுக்கு போய் கலங்கினா எப்படிடா? டேய் டாக்டரா இருந்தா மட்டும் வலிக்காதாடா? எனக்கு மனசு இருக்குடா, அந்த மனசுக்குள்ள சந்தியா இருக்காடா. அவன் இல்லாத இந்த மனசு வெள்ளாம விதைக்காத வெறுகாடா கிடக்குதுடா தினேஷ், வெறுகாடா கிடக்குதுடா. மாப்பிள்ள, நீங்க சொத்து பத்திரம் கேட்டீங்க, அத்தனை கொண்டு வந்திருக்கேன். அத்தா, இது என்ன சொத்து? இது காம்ப்ளெக்ஸ் பத்திரம். மாசம் அண்ணா 1 லட்ச ரூபா வாடகை வருது. ஆடா, மெயின் ரோட்ல இருக்கும் போல. இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தது இது ஆத்து பாசன நிலம் 15 இருக்கு. இதுல வருஷத்துக்கு 200 மூட்டை நெல் வருது. இது என் தாய் வீட்டு சீதனம். அப்ப இனிமேல் சோத்துக்கே கவலை இல்லை. அத்தா, இது என்ன சொத்து? இது நான் இருக்கிற வீடு 1 ஏக்கரா. இப்போதைக்கு 5 கோடி ரூபாய்க்கு போகும். அத்தா, அருமையான சொத்து. இதுவும் எனக்கு பிடிச்சிருக்குது. அடுத்து இது 40 ஏக்கர் விவசாயம் இல்லாத காடு, ரோட்டு மேலேயே இருக்கு. அருமையான வீடு. இதுல பள்ளிக்கூடம் கட்டலாம் போல இருக்குது. இதுவும் எனக்கு பிடிச்சிருக்குது. அடுத்து இது என்ன ரெசிப்ட்? இது பேங்க்ல மொத்தம் 600 பவுன் நகை இருக்கு, அதோட ரெசிப்ட். அத்தா, இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு இதை விட முடியுமா? முதல்ல அதை கொடுங்க. இங்க பாருங்க, இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்க, எழுதி தரதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அத்தா, உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, நானும் ஒரே மருமகன். எப்படி உங்க பொண்ணு கூட வாழ்ந்தா அத்தனை சொத்து எனக்கு தானே? டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு 1-2 செத்த அடையா நான் என்ன கேளையனா? இல்ல, ஏன் பொண்ணு உன் கூட வாழ மாட்டா. வாழ மாட்டா. ஆனா அவ என் கூட வாழ்ந்தா எல்லா சொத்தும் எனக்கு தானே. முதல்ல எல்லா சொத்தையும் கொடுங்க, நீங்க டைவர்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆமா, சொல்லிட்டேன். அத்தா, உங்க பொண்ணு புளிசோறு கலரி வச்சிருப்பா. நல்லா ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு
போங்க. நாங்கள் பொழைச்சிக்குவோம். இல்லை, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். அப்போ அத்தனை சொத்துக்கும் கையெழுத்து போடுங்க. அத்தா, பொண்ணு வாழ்க்கை மேல அவ்வளோ அக்கறை. எனக்கு வசதி கொடுத்த பத்திரத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டீங்க. உங்கள் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குற பத்திரத்தில் நான் கையெழுத்து போடுறேன். கொடுங்க, பத்திரத்தை கொடுங்க. விடுதலை விடுதலை விடுதலை. சரண்யா, உனக்கு இந்த மாமா விடுதலை கொடுத்துட்டமா. இனிமேல் உங்க அம்மா கூட போய் சந்தோஷமா பொழைச்சிக்க. ஆனா கட்டின புடையோட மட்டும்தான் இங்கிருந்து போகணும். கட்டின தாலிய கழட்டி கொண்டு என் கற்பு கரசி. என்னால தாலியை கழட்ட முடியாதும்மா. அம்மா, நான் கழட்ட மாட்டேம்மா. அப்போ என் கூட வாழ ஆசை இருக்கா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கழட்டி கொடுத்துருமா, தயவு செஞ்சு கழட்டி கொடுத்துரு. அம்மா, என்னால கழட்ட முடியல. நீயே கழட்டி எடுத்துக்கோம்மா. சரணி எவ்வளவு நல்ல பொண்ணு இப்ப தெரியுதா? இவ கூட வாழ உனக்கு தான் கொடுத்து வைக்கல. தாலியே கழட்டி கொடுமா. அம்மா, மகளும் நல்லா சேர்ந்து ஒப்பாரி வச்சுட்டு முதல்ல வீட்டு விட்டு காலி பண்ணுங்க. நான் வரட்டா? அம்மா, போச்சும்மா, என் வாழ்க்கையே போச்சு. என் வாழ்க்கை அவ்வளவுதானே அம்மா. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அம்மா. நீ அழாதம்மா, அம்மா நான் இருக்கேன். நிச்சயமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அம்மா அமைச்சு தருவேன். என்ன நம்புமா. போதும்மா, போதும். எனக்கு இந்த சம்பந்தி, ஒரு 6 மாசம் 2 பேரும் பிரிஞ்சிருக்கட்டும். என் பொண்ணு மாத்த நான் முயற்சி பண்றேன். அவனும் வாழ்க்கையை ரொம்ப புரிஞ்சுக்குவா. ஏதோ ஒரு வேகத்துல தப்பு பண்ணிட்டா. 6 மாசம் என்னையா 6 மாசம் 60 வருஷம் ஆனாலும் உன் பொண்ணு மாற மாட்டாயா. பொழப்புக்கு தகுந்த பொண்ணு அவ இல்லை. என்னோட முடிவுலையும் எந்த மாற்றமும் இல்லை. மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் லவ் பண்ணி தானே சந்தியாவை கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க மாப்பிள்ள. திரும்ப அதே மாதிரி பண்ணனா நானே உங்களை பிரிச்சு விடுறேன். அம்மா இல்லாம அளவில்லாம செல்லம் கொடுத்து வளர்த்து. மாப்பிள்ள, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க கூட வாழ முடியாதவ வேற யார் கூடயும் வாழ முடியாது.
தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள்ள. உங்க காலில் விழுந்து கேட்கிற மாப்பிள்ள. எந்திரிங்க மாமா, முதல்ல எந்திரிங்க. பாருங்க, ஆம்பளை பையனை அடிச்சு வளர்க்கணும், பொம்பளை பிள்ளைய பொறுப்பா வளர்க்கணும். அதுவும் என்ன கேட்டீங்கன்னா, பொம்பளை பிள்ளைய முதல்ல பொறுமையா வளர்க்கணும் மாமா. உங்க பிள்ளைக்கு பொறுமைனா என்னன்னு தெரியுமா? மரியாதைனா என்னன்னு தெரியுமா? ஒரு பெரிய மனுஷங்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், ஒரு நல்லபடியா துணிமணி உடுத்திக்க தெரியுமா மாமா? எல்லா தப்பையும் உங்க மேல நீங்க தான் வச்சிருக்கிறீங்க. நீங்க சொன்னீங்கல்ல தாய் இல்லாத பிள்ளைன்னு. எனக்கு எங்க அப்பா வளர்த்த வளர்ப்பு, நான் என்ன என் தாயை பார்த்து வளர்ந்தனா இல்லை நான் அக்கா தங்கச்சி வளர்ந்தனா? தனிமரமா எங்க அப்பா என்னை பார்த்து பார்த்து வளர்த்தின விதம் சரியான முறையில் நான் வளர்ந்து ஆளா நிக்கல. யாரு இவ்வளவு பிரச்சனை நடந்து முடிச்சோம், உங்க பொண்ணால இவ்வளவு தொல்லையை நான் தாங்கியும் நீங்க காலில் விழுந்த உடனே என்னால் தாங்க முடியாம பதறி தூக்க நான் நிறுத்தின பார்த்தீங்களா? அதுதான் மாமா மரியாதை, அதுதான் மாமா பண்பாடு, அதுதான் மாமா கலாச்சாரம். இப்படி பண்ற தப்ப பூரா நீங்க பண்ணிட்டு அவகிட்ட என்ன சித்திரவதை அனுபவிக்க வச்சுட்டு இன்னைக்கு பொறுமையா இருங்க மாப்பிள்ள, பொறுமையா இருங்க மாப்பிள்ளனா எப்படி மாமா பொறுமையா இருக்கிறது? மாப்பிள்ள தப்பு என்னதான் மாப்பிள்ள? கொஞ்சம் மனிதாபம் காட்டுங்க மாப்பிள்ள, கொஞ்சம் மனிதாபம் காட்டுங்க மாமா. மானம் போய் மரியாதை போய் சூடு இழந்து சொரணை இழந்து வெக்கம் மான சூடு சொரணை அத்தனையும் விட்டுப்புட்டு ஊருக்குள்ள வெளியில தலை காட்ட முடியாம நானும் எங்க அப்பாவும் தவிச்சுக்கிட்டு நிக்கிறோம் அம்மா. பச்சை மட்டை புடுங்கிக்கிட்டு கீழே விழுந்துருச்சுன்னா அதை எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. அதே மாதிரி உடஞ்ச கண்ணாடியில எத்தனை தான் பசைய வச்சு ஒட்டி மூஞ்ச பார்த்தாலும் அது அழகா தெரியாது. அது மாதிரிதான் மாமா என்னோட வாழ்க்கையும் சந்தியாவோட வாழ்க்கையும் உடஞ்ச கண்ணாடியா சில்லு சில்லா செதறி போயிருச்சு. இனி எந்த சக்தியாலையும் அதை ஒட்டவோ அதை ஒட்டி வச்சு அழகு பார்க்கவோ முடியாது மாமா. மாப்பிள்ள உங்க எல்லாத்தையும் நான் கெஞ்சி கேட்டுறேன். உங்க பொண்ணை கொஞ்சி வளர்த்திட்டு இப்ப வந்து இங்க எல்லாத்தையும் கெஞ்சி கேட்டு என்ன நடக்க போகுது? என் நண்பன் உங்க பொண்ணை விட்டு பிரிஞ்சாதான் அவன் சந்தோஷமா இருக்க முடியும். மாப்பிள்ள மாமா கொஞ்சம் ஒரு நிமிஷம் மாமா, தயவு செஞ்சு மாமா எங்ககிட்ட நீங்க மண்டிடாதீங்க மாமா. எனக்கு என்னதான் உங்க பொண்ணு மேல கோபமோ ஆத்திரமோ வருத்தமோ இருந்தாலும் வயசுல பெரியவங்க, அவ பண்ண தப்புக்கு நீங்க என்ன மாமா பண்ணுவீங்க? எங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்றத விடுங்க மாமா. இவ்வளவு நடந்து போச்சு, இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. ஆனா உங்க பொண்ணு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்குன்னு வந்து நின்று கேட்கிறாளா? வரமாட்டா. அகம்பாவம் பிடிச்சவ, ஆணவம் பிடிச்சவ, திமிர் பிடிச்சவ, மரியாதை தெரியாத மடச்சி மாமாவ. அவளுக்கு என்ன டைமுக்கு வரணும், கையெழுத்தை போடணும், போய்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறா மாமா, போய்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறா. சூர்யா ஒரு நிமிஷம் சூர்யா, நீங்க நான் வக்கீலா சொல்லல, உன் ஃப்ரெண்டா சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா போங்க, புரிஞ்சுக்க கொஞ்சமாவது. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரே நாளில் முடிஞ்சு போக போறது இல்லை. அதாவது நீங்க எல்லாரும் சொல்றது என்னுடைய வலிக்கு நீங்க இந்த வலி சரியா போயிரும் சரியா போயிரும் சொல்றீங்க. ஆனா அந்த வலிப்பட்ட இதயம் என்னோடது, எனக்கு தெரியும் மாமா அதனுடைய வலியை. கையெழுத்த போட்டமா இவனை கழட்டி விட்டமான் இருக்கணும். நீங்க என்னன்னா கையெழுத்து கும்பிட்டு இருக்கீங்க, அது எனக்கு அசிங்கம். சந்தியா கொஞ்சம் பொறுமையா பேசுமா, ஏமா கோவப்படுற? வாய மூடுங்க. இவனுங்க அடிப்பானுங்க, ஒரு கணத்தை அடி வாங்கணும்னு இன்னொரு கணத்தை காட்ட நான் என்ன ஏசுனதரா? எதுத்து அடிக்கிற பொண்ணுப்பா, எதுக்கு எடுத்தாலும் குழந்தை மாதிரி அழுதுட்டு வாய மூடுங்க. சந்தியா வாழ்க்கைய கொண்டு போட்டு புதைக்கிற இடமா அது, எப்படியும் அழாம இருக்க முடியும்? ஏன் வாழ்க்கை புதைக்கிற இடமா? எனக்கு வர கோவத்துக்கு நிக்கிறானுங்க பாரு இந்த ரெண்டு பேரு, அப்படி குழி தோண்டி இங்கே புதைச்சிட்டு போயிருவேன். அவ்வளோ டென்ஷன்ல இருக்கேன். நீங்க எதுக்கு எடுத்தாலும் குழந்தை மாதிரி அழுதுட்டு வாயை மூடிட்டு இல்லைங்க. ராஜசேகர், உன் பொண்ணு பேசுற பேச்ச பாத்தியா? எதுக்கெல்லாம் காரணம் நீ வளர்த்துன லட்சணம். யோ மாஜி மாமனாரே, ஏன் வளர்ப்ப பத்தி நீ பேசுறியா? வாயை கிழிச்சிடுவேன். யோ வக்கீல, பத்திரம் ரெடியா? எடியா என்னை இங்க கையெழுத்து வாங்கிக்கிறா கோர்ட்ல பாத்துக்கிட்டுமா? அனாவசி மயிரா பேசிக்கிட்டு. சார் முதல்ல பத்திரத்தை கொடுங்க சார், நான் கையெழுத்து போட்டு தொலைக்கிறேன்.
அவங்களுக்கே ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் ரொம்ப சந்தோஷம். அப்பா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு, வா போலாம். அப்பா ஒரு சின்ன விஷயம். டே சூர்யா, நீ என் கழுத்துல கட்டினிய தாலி என் கழுத்துல தொங்கிட்டு இருக்குடா. இந்த கருமாந்திரம் பிடிச்ச சனியை என்னைக்கு என் கழுத்துல கட்டினியோ அன்னைக்கு பிடிச்சிச்சுடா எனக்கு சனி. இந்த கருமத்தை கழட்டி எறிஞ்சாதான்டா எனக்கு நிம்மதி. ஏய் யார் வாங்கிக்கிறீங்க? வாங்கிக்கிறா தூக்கி எறிஞ்சிட்டு போட்டுமா? டேய் விடுறா, தூக்கி எறிஞ்சிருவேன். தோட்டத்தில் தான் இருக்கேன், வந்து கூட்டிட்டு போங்க. வாங்கப்பா, சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே பாய். வாழ்த்துக்கள் சந்தியா, வாழ்த்துக்கள். நாங்க நினைச்ச மாதிரியே உனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. சூர்யாலாம் ஒரு ஆளுன்னு அவங்க கூட உன் அழகு வாழ முடியுமா? பார்த்த உடனே பத்திக்கிற மாதிரி இருக்கிறா உன் அழகு. உன்னை போய் அவனா விட்டுட்டான். எங்களுக்கெல்லாம் கிடைச்சின்னா எப்படி என்ஜாய் பண்ணுவோம் தெரியுமா? டேய் என்னடா போதையில பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? நாங்களும் ஒரு மாதிரியா தான் இருக்கோம். சந்தியா டச் பண்ணலாமா? டச்சிங் பண்ணலாமா? அறிவில்ல நாயே, நான் உன் ஃப்ரெண்டுடா. நாங்களும் ஃப்ரெண்டு தான். கையை பிடிச்சி இழுத்தோம் சந்தியா. எங்க கூட கெட் டுகெதர். நாம தாலி கட்டாத புருஷன் ஃப்ரெண்ட்ஷிப் புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறது தான் இப்போது ஃபேஷன். அப்ப ஆசை வரும்போது எங்களை யூஸ் பண்ணிக்கோ. அழகான மாப்பிள்ளை கிடைக்கும் போது அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ. இப்ப பிகரை பார்க்குற மேட்டர்லாம் பியர் சாப்பிட்ற மாதிரி வெரி சிம்பிள்மா. ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன், நாதேரி நாயங்கன்னு இப்பதான்டா புரியுது. நாங்க நாதேரி நாய்ங்க இல்லம்மா, நாக்க தொங்க போட்டு அலையிற நாய்ங்க. நீ எலும்பு துண்டு போட்டா இதமா கடிப்போம், நாங்களா கடிச்சா வெறியோட கடிப்போம். இப்ப 2 நாய்ங்களும் ஜொல்லோட நிக்குது. நீ பண்ணாதரி தங்கா லொல்லு. எவ்வளோ பெரிய ஆட்டக்காரியா இருந்தாலும் ஆம்பளை 4 பேர் இழுத்துட்டாலும் பொம்பளை அடங்கியே ஆகணும். டேய் ராக்கி, போய் முடிச்சுட்டு வாடா. இப்ப நீ போடா.
பக்கத்துல இருக்க தோட்டத்துல உன் பொண்ணு சந்தியா உசுருக்கு போராடிட்டு இருக்கா. வந்து காப்பாத்து. சந்தியா சூப்பர் சரக்கு, உருளைக்கிழங்கு மாதிரி. டேய் பரதேசிங்களா, உங்களோட பழகணத்துக்கு என்னையவே பஞ்சர் ஆக்கிட்டீங்களேடா. எனக்கு வேணும்டா, என்னோட கேரக்டருக்கு நீங்க கொடுத்த தண்டனை சரிதான்டா. ஏய் இந்தாடி, இதுல பாய்சன் உனக்கு இருக்கு. மானம் போயிடுச்சுன்னு நீ நினைச்சினா இத மடமடன்னு குடிச்சு செத்துரு. மனசு ஏத்துக்குச்சுன்னா மறுபடியும் எங்களோட படுக்க ரெடியாரு. மாடனா வாழ்ந்தேன்டா, மானகட்ட போய் வாழவே மாட்டேன். ஐயோ ராக்கி, பாய்சன் சாப்பிட்டா வாடா போலாம். என்னமாச்சு உனக்கு? அப்பா, நான் சாக போற நேரத்துல உங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தனே, எனக்கு அதுவே போதுமா? அம்மா, நான் விஷத்தை குடிச்சிட்டேம்மா. இனி நான் பிழைக்க மாட்டேன். அந்த ராக்கி விக்கிங்க 2 பேரும் என்னை நாசம் பண்ணிட்டாங்க. என்னை நாசம் பண்ணிட்டாங்கன்னு வெளியே தெரிஞ்சு என் பிரஸ்டேஜ் போகக்கூடாதும்மா. அம்மா, என் சாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். இனிமே நீங்க 2 பேரும் சேர்ந்துதாம்மா வாழணும். எனக்காக செய்வீங்களாம்மா? சந்தியா அம்மா, நான் தப்பான பொண்ணு இல்லம்மா, இதே கேரக்டராகவே வளர்ந்துட்டேன். அம்மா, நீ இருந்து வளர்த்திருந்தேன்னா என்ன நல்லபடியா வளர்த்திருப்பியம்மா. அம்மா, இனிமே நீங்க 2 பேரும் சேர்ந்துதாம்மா இருக்கணும், சேர்ந்துதாம்மா இருக்கணும். அம்மா, நான் பிறந்ததுலேருந்து உங்க மடியில படுத்ததில்ல, நீங்க எனக்கு ஒரு தாலாட்டு பாடினதும் இல்லை. எனக்காக ஒரு தாலாட்டு பாடுறீங்களா அம்மா? சந்தியா வாரி கட்டிக்க போறோன்னு சவால் விட்டுக்கிட்டோம். இப்ப பெத்த பிள்ளைய வாரி கொடுத்துட்டு வழி தெரியாம பிரிஞ்சு நிக்கிறோம். நம்ம பிரிஞ்சு 25 வருஷமாச்சு. பிரியறதுக்கு முன்னாடி ஒரு 25 நிமிஷம் மனம் விட்டு பேசியிருந்தா இப்ப இந்த நிலைமை வந்திருக்குமா? 25 வருஷமா நீ ஒரு குழந்தையோட நான் ஒரு குழந்தையோட சந்தோஷமாவா வாழ்ந்தோம். நம்ம பெத்த பிள்ளைங்க 2 பேரையும் வழி தெரியாம விட்டுட்டு வழி தேவிக்கு நிற்கிறோம். இனிமே மிச்சம் இருக்கிற ஒரு குழந்தையாவது வாழ வைக்கணும். ஆமாங்க, 25 வருஷமா நாம பிரிஞ்சிருந்து எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது. நமக்கு வாழ்க்கை போனது தான் மிச்சம். இருக்கிற ஒத்த பிள்ளைக்காவது ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாதான் நம்ம 2 பேரும் சேர்ந்ததுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம சந்தியாவோட ஆத்மாவும் சாந்தி அடையும். பொட்ட பிள்ளைங்க வாழ்க்கை போட்டி போடுற மைதானம் இல்லை, சமாதானமா வாழ்ற சன்னிதானம். அதை பெத்தவங்க புரிஞ்சுக்கணும். அந்த சன்னிதானத்தின் மதிப்பு தெரியாம தாங்க போட்டி போட்டு நிதானம் இல்லாம நிர்பல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம். கல்யாணம் ஆன புதுசுல ஒரு புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சா கூட தப்பு கிடையாதுங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தை ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி விதியேன்னு சேர்ந்து வாழணுமா தவிர அவங்க விவாகரத்தில் மட்டும்
போகவே கூடாதுங்க. அந்த குழந்தையோட விதியே மாறி வீதியில் நிற்கும். பொண்டாட்டி இல்லாம ஒரு பொட்ட பிள்ளைய வளர்த்து தெரியாம வளர்த்தி இப்போ அதை வாரி கொடுத்துட்டு வழிதவங்க நிற்கிறோட தப்புடைய வழி இது. வாழ்க்கையில் 1000 கருத்து வெடுப்பாக இருந்தாலும் குழந்தைக்காக புருஷன் முன்னாடி 2 பேரும் சேர்ந்து தான் வாழணும். பிரிஞ்சு மட்டும் வாழாதீங்க. அது பேர் வாழ்க்கையே இல்லை. அது வாழ்க்கையே இல்லைங்க. பொறுப்பான தகப்பன நீங்க வளர்த்தின பிள்ளைய வாரி கொடுத்துட்டோம். ஒரு தாயா நான் வளர்த்தின பிள்ளை இன்னைக்கு வாழ்க்கையை எழுந்து பாதியில வந்து நிக்கிற. குழந்தைங்களோட வாழ்க்கையை நினைச்சு பார்க்காம நம்ம 2 பேரும் பிரிஞ்சோம். ஆனா வாழ்க்கைன்னா என்னன்னு அந்த குழந்தைங்க மூலியமாவே நமக்கு அந்த ஆண்டவன் புரிய வச்சுட்டா. வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை எழுந்துட்டு இப்போ வாழணும்னு வந்து நிற்கிறோம். ஆனால் அந்த வயசு போயிடுச்சு. வருஷத்துக்கு ஒரு வயசு நமக்கு ஏறிட்டு போகுது. அதை திரும்ப வராதுன்னு எல்லாம் யோசிச்சு வாழ்ந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா அந்த வாழ்க்கையே நரகமா மாறிடும். பொறுமையா இப்போ மனம் விட்டு பேசுகிற மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தா நமக்குள்ள இந்த கருத்து வேறுபாடு வந்திருக்கோமா? நம்ம பிரிஞ்சு தான் வாழ்ந்துருப்போமா? வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்கிறவங்க சில பேர் தான். வாழ்க்கையோட அனுபவம் தெரியாமல் வாழ்கிறவங்க தான் பல பேர். நம்ம பொண்ணு சரண்யாவுக்கும் நம்ம மாப்பிள்ளை சூர்யாவுக்கும் உடனே கல்யாணம் பண்ணணும். நான் சம்மந்திகிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். மாப்பிள்ளையும் சரின்னு சொல்லிட்டாரு. நீ என்ன சொல்கிற? இங்கே பாருங்க, இனிமேல் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி உங்களுக்கு உறுதுணையாக தான் இருப்பேனே தவிர உங்களை விட்டு பிரிஞ்செல்லாம் போக மாட்டேன். சரி ராஜேஸ்வரி, நீ புறப்படு. நான் மாப்பிள்ளை வீட்டு வரலும் போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா இது பையே? நீங்கள் புறப்படுன்னு சொன்னீங்க. அதான் 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பிரிஞ்சு போகணும்னு இந்த வீட்டிலேருந்து பையத்துக்கிட்டு போனேன். ஆனால் இப்போ உங்களோட சேர்ந்து வாழணும்னு அதே பையத்துக்கிட்டு வந்திருக்கேன். 20 வருஷமா நீங்களும் நானும் பிரிஞ்சு வாழ்ந்தோம். ஆனால் இந்த 25 வருஷம் வாழ்க்கையில் நீங்கள் ராமனாவும் நான் சீதையாவும் தாங்க வாழ்ந்திருக்கோம். எவனுமே கல்யாணமாக ஒருத்தர் வாழ்றது பிடிச்சது பெரிய விஷயம் இல்லைங்க பிரம்மச்சாரியம்மா. ஆனால் கல்யாணம் ஆயும் ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறமும் 25 வருஷமா நீங்கள் பிரம்மச்சாரியா வாழ்ந்திருக்கீங்க பாருங்க. அதுதான் உண்மையான பிரம்மச்சாரியம். என் மனசு ஏங்குதுங்க உங்க கூட வாழணும்னு. ஒரே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? உள்ள போய் ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வாடின்னு உரிமையா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? ராஜேஸ்வரி, சாரி, உணர்ச்சி வசப்பட்டாங்க. எனக்கு நான் உங்க பொண்டாட்டி, உங்க உயிர், உங்களுக்கு எல்லா உரிமையா இருக்குங்க. 7 ஜென்ம பந்தம் மனைவி என்பது, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அதன் சந்தோஷமே, ஒரு வான் நிலவும் பிரிந்து வாழுமா? நெத்திலையில் பாக்கு வச்சு 10 பேரை சாட்சி வச்சு தித்திக்கிற ஆசைக்கெல்லாம் தேதி ஒண்ணு உருவாச்சு. அக்னியை சாட்சி வச்சு கை விரலை சேர்த்து வச்சு இன்பம் துன்பம் இரண்டிலுமே இணைந்திருக்க முடிவாச்சு. பள்ளியறை பள்ளியிலே படிக்கும் இன்ப வேதம், பிள்ளைமணி செல்வங்களே அன்னை தந்தை கீதம், இது பழங்கால பாதை ஒரு சுக வாழ்வின் கீதை. 7 ஜென்ம பந்தம் மனைவி என்பது, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? சமந்தி, சூர்யாவும் சரியாவும் 2 பேரும் ஒரு கசப்பான வாழ்க்கையிலேருந்து
போய் இனிப்பான வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. மாப்பிள்ளை ரொம்ப கோச்சப்படுறாரு. என் பொண்ணு அதை விட ரொம்ப கோசம். நாம் இங்கே இருந்தால் அவங்க வாழ்க்கை இனிப்பாக இருக்காது. வாங்க நம்ம போகலாம். சரண்யா, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியினுடைய தாம்பத்தியமே சாமர்த்தியத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தாம்பத்தியம் தன்மையாக இருக்கணும். காயம்பட்ட நம்ம இதயத்திற்கு ஒரு மென்மையாக இருக்கணும். நம்ம 2 பேரும் ஒருத்தரை பிரியணும்னு கோர்ட் எழுதின தீர்ப்பு. நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ அந்த ஆண்டவன் எழுதிட்டான் தீர்ப்பு. அதனால தான் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறோம். அடடா, இவ்வளவு பொறுமையான ஒரு மனைவி இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? தெளிவான ஒரு ஆம்பளைக்கு புருஷனா நானும் இப்போதான் பார்க்குறேன். நான் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சி நான் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கற்பனையையும் தாண்டி என்னை கனவு உலகத்தில் மிதக்க விடுற மாதிரி என்னுடைய மனைவியாக நீ அமைஞ்சிருக்கிற. வாழ்க்கையில் குடுப்படையே இல்லாதவன் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை கொடுத்து வச்சதா நீ மாற்றிட்ட சரண்யா, கொடுத்து வச்சதா நீ மாற்றிட்ட. யாருமே கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை நிஜத்தில் நான் வாழ்ந்தேன். ஆனால் நான் கற்பனை செஞ்ச வாழ்க்கையை உங்களோட வாழ போகிறேன். ஆண்டவன் கொடுத்த கொடுப்பனை எனக்கு நீங்கள் கொடுத்து வச்சவ நான். சரண்யா, உன் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஒரு நாளும் சந்தோஷத்தை நம்ம பார்த்ததில்லை. நம்ம வாழ்க்கையை நினச்சி நம்ம அப்பா அம்மா பெற்றவங்க கவலைப்படாத நாளே கிடையாது சரண்யா. ஆனால் அதற்கு எல்லாமே விடிவு காலமாக அதையெல்லாம் தீர்க்கமாக இதோடு முடிக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக பிரகாசமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் கல்யாணம் நடக்கும். இது நமக்கு 2வது கல்யாணம். ஆனால் நம்ம வாழ்கிறத பார்த்து முத கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இப்படி தான் வாழணும்னு நம்மளை உதாரணமாக எடுத்துகிட்டு வாழணும். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுங்க. ஏன் சரண்யா, இது நமக்கு 2வது லைஃபு. என் மேலே உனக்கு எதுவும் சங்கடம் இல்லையே? சங்கடப்பட வேண்டியவர்கிட்டையே நான் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன். என்னை சந்தோஷமாக வாழ வைக்க போகிறவர் நீங்கள். உங்கள்கிட்ட எனக்கு என்ன சங்கடம்? சந்தோஷம் மட்டும்தான், அளவில்லாமல் உங்ககிட்ட. அளவில்லாத சந்தோஷமா? அந்த சந்தோஷத்தை நீ பார்க்கணுமா? அதை நீங்கள் மட்டும் தனியாக பார்க்க முடியாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்தா தான் அதை பார்க்க முடியும். அப்படியா? இப்போ அந்த அளவில்லாத சந்தோஷத்தை நம்ம பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பாக பார்க்க தான். 8 மணிக்கெலாம் நான் அவரை கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி. என்ன சித்ரா, யார் ஃபோனில்? நாளைக்கு காலையில் வளகாப்பு, சரண்யா வளகாப்பு போகணும்ல, தெரியுமில? இங்கே பாருங்க, நாளைக்கு அதை விட முக்கியமான வேலை நமக்கு இருக்கு. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நீங்களும் நானும் முருகன் கோயிலுக்கு போகணும். வளகாப்புக்கு வர்றதுல உனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லையே? இந்தாங்க, இதை படிங்க. இதுக்காகத்தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். என்னடி இது? என்ன என்னது? எனக்கு இன்னொரு பொண்ணு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்க? இல்ல உன் புருஷனுக்கே புரோக்கர் வேலை பார்க்குறியா நீ? இங்க பாருங்க, நீங்க 1000 பேர் அழைச்சாலும் சரி, அப்பா அம்மானு கூப்பிடுறதுக்கு இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வேணுங்க. அதனாலதான் நானே ஒரு பொண்ணை ரெடி பண்ணி உங்களுக்கு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ 2ஆவதா இப்ப ஏற்பாடு பண்ணியிருக்கே, அவளுக்கு மட்டும் குழந்தை பிறக்கணும் என்னடா நிச்சயம்? ஆண்டவன் உனக்கு வயிற்றுல குறைய வச்சான், எனக்கு என் தலையெழுத்துல குறைய வச்சிட்டான். அது சரியா இருந்திருந்தா நமக்கே குழந்தை பிறந்திருக்கண்டி. இது நம்ம 2 பேர்த்தோட தலைவிதிடி. இதுல உன்னை மட்டும் விதிவிலக்காக்கிட்டு என் தலையெழுத்த நீ மாத்த பாக்குறியா? என்னைக்கு நான் உன்னை தொட்டு தாலி கட்டணும், அன்னையில இருந்து நான் பாடையில செத்து தூக்கிட்டு போற வரைக்கும் எனக்காக தாலியா இருக்கிறவ என் முண்டாட்டி நீ ஒருத்தியா தான் இருக்கணும். உன்னோட சேர்ந்து இன்னொருத்தையும் தாலியா இருக்க கூடாது. வாழ்க்கையில ஒரு புருஷன் முண்டாட்டிக்கு 2-3 குழந்தை கூட பிறக்கலாம்.
நமக்கு ஆனால் குழந்தை இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம புருஷன் பொண்டாட்டியாக இருக்கணும். குழந்தைக்காக வாழ்க்கையை மாற்றிக்கிற ஆள் நானும் இல்லை. இங்க பாருங்க, குழந்தை நினைச்சு நினைச்சு என்னால வாழ முடியல. உங்களுக்காக தாலியா இருக்க போறது நான் இல்லைங்க, தனி மரம் பண்ணிக்க போறது நீங்க தான். கூட சீக்கிரம் போடுவேன். ஒரு ஆம்பளை பொண்டாட்டி இருக்கும் போது இன்னொரு துணையை தேடிக்கிட்டா தான் தப்பு. குழந்தைக்காக இன்னொரு துணைய இந்த பொண்டாட்டியை தேடி வைக்கிறது